அன்பான சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவின் மனவாட்டிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்றும் உண்டாயிருப்பதாக. ஆமென். இந்த நாளிலும் பரிசுத்தாய் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம். இந்த நாளில் கிறிஸ்துவே போதகர். இங்கே மத்தேயு 23 அதிகாரம் 8 வசனத்தில் பார்த்தீங்கன்னா, கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு போதகராய் இருக்கிறார். இந்த காரியத்தில் பார்த்தீங்கன்னா, நம்ம வேதம் வாசிக்கும் போதும் சரி, நமக்கு ஏதாவது ஒரு சந்தேகம் வந்துடும் வேத வார்த்தையிலேருந்து. உடனே நம்ம என்ன செய்வோம்னு பார்த்தீங்கன்னா, கூகுளில் போயிடுவோம். கூகுளில் போயிட்டு தான் நமக்கு சர்ச் பண்ணுறது. இந்த கூகுளில் போயிட்டு ஒரு வார்த்தை நீங்களும் கேட்டு பாருங்கள். கூகுளில் கேளுங்க, உங்கள் அடையாளம் என்னன்னு. அங்கே பதில் என்ன வருதுன்னு பாருங்கள். அதே மாதிரி அந்த கூகுளில் கீழே வந்தீங்கன்னா ஏஐ என்ன சொல்லும் பார்த்தீங்கன்னா, பதில்கள் தவறானதாகவும் இருக்கும், அதனால் சரி பார்த்து கொள்ளுங்கள். தவறானதாகவும் இருக்கும், பதில் தப்பாக கூட இருக்கும், சரி பார்த்து கொள்ளுங்கள். அப்போ சரி பார்த்து கொள்ளும் அளவுக்கு கிறிஸ்துக்குண்டான ஞானம் இருந்தால் நம்ம எதுக்கு கூகுளில் போகணும்? ஆனால் வேத வார்த்தை ஜீவனுள்ள சத்தியம் என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னா, எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள். எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள். இதே தான் கூகுளில் சொல்றது, ஏன்னு சொல்றது இதுதான். ஆனால் ஜீவனுள்ள வார்த்தையோட அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து என்றால் எதில் சோதிப்பது? ஆவிக்குள்ளாக சோதிப்பது. ஆவிக்குள்ளாக சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள். இது உலகப்புறமான ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, உன் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை செய். அதுதாங்க அந்த ஆவி. நம்ம உள்ள இருக்கிற அந்த மனசு தான் ஆவி. அந்த மனசு தான் தீமையை நமக்கு உணர்த்தும், நன்மையும் உணர்த்தும். நம்ம உலக காரியத்தில் ஐக்கியமாக இருந்தோம்னா தீமை நமக்கு பெருசாக தெரியும், அதை செய்து விடுவோம். ஆனால் தேவனுக்குள்ளாக வார்த்தைக்குள்ள நம்ம விசுவாசத்தில் இருந்தோம்னா அந்த நன்மையானது, ஆவிக்குள்ளாக நன்மை, இதை செய் என்று மனசு உணர்த்துகிறதா அதை செய்வோம். அதனால கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு போதகராய் இருக்கிறார்ன்ற அந்த வார்த்தை உங்களுக்கு வேத வார்த்தையில வசனத்துல உங்களுக்கு ஏதாவது தெளிவு கிடைக்கலையா, அப்படியே ஆண்டவர்கிட்ட சொல்லிருங்க. ஆண்டவர், நீங்க தானே போதகர்னு சொல்லியிருக்குது, வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை நீங்க தானே சொன்னீங்க, அப்போ எனக்கு இதோடைய போதனை நீங்க போதிச்சு கொடுங்க, எனக்கு நீங்க சொல்லி கொடுங்கன்னு சொல்லுங்க. கண்டிப்பா ஜீவன் உள்ள வார்த்தை உங்களுக்கு அதை வெளிப்படுத்துவார். சரி, இந்த நாளிலும் பரிசுத்தாய் வெளிப்படுத்தின சத்தியுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்தும். இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் மூவரிலும் ஒருவராக இருக்கிற தேவனே, உங்களுடைய ஒருவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. ஆமென்.